சிந்து வர்றீங்க. சரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். அவர் ஏன் தெரியுமா அவ்வளவு நேரம் நின்னாரு தெரியலையா? சைடிஷ் கம்பூரா வச்சிருந்து 25 ரூபா விட்டு 25 ரூபா பிச்சு கொடுப்பாரு. கடைசியில் முழு காட்சியும் முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. சேர்த்து உனக்கு காலையில 175 கொடுத்துட்டு பெஷாட்டுக்கு அதுக்கு பெஷாட்டு காலையில வாங்காமலே கொடுத்தோம். இருக்கட்டும், 1000 ரூபாய் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைங்களை நம்ம இடிச்சிருக்க கூடாது. அதனால இருக்குமே ஒன்றும் சொல்லாங்க. அப்படியே தப்பையா? ஜாலியா என்ஜாய் பண்றாரு விடுங்க. இந்த நாடகத்தையே நல்லபடியா ரசிக்கிற ஆளுன்னா அவன் மட்டும்தான். வருஷத்துல கூட ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. ஆனா காலையில நம்மளுக்கு மரியாதை, அப்படி ஒரு மரியாதை. அவன்கிட்ட போய் காலையில பப்பு நேற்று என்ன வண்ணன் மட்டும் கேளுங்க. பப்பு மட்டும் அப்படி வண்ணாண்டாங்க. அப்படிதான் வர 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை மேல நம்ம இடிச்சிருக்க கூடாது. ஆமா, வயசு உன் வயசு ஒரே மாதிரி இருக்கப்பா. எப்பா இடிச்சது இல்லாம இடிச்சது வேற ஒரு மாதிரி அவர் சொல்லிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு நம்ம கேட்டணும். தப்பு பண்ணணும் வைங்க, தலையே வளர்த்தா மன்னிப்பு கேட்கக்கூடாது. அதான் நம்ம வழக்கம். ஊதி மொசை கட்டி பாரு தெரியாம கண்ணை முன்ன வச்சிருக்கீங்க, பின்னாடி வச்சிருக்கீங்க. சோறு சோறு சுண்ணா விட்டா வேலை வாழத்தை வளர்க்கிற எவ்வளவு சூடு சொன்ன ஏதாவது இருக்கா? தெரியாம நீங்க உட்காந்து எடுப்பீங்களா? போன்ல ஒரு புள்ள ஆடிட்டு இருக்கும் போது வந்தமா வாமா இந்த இடத்துல என்ன பண்ற ஏது பண்ற கேட்டு விசாரிக்க விட்டு போ சட்டம் திகிடிக்கிறீ நான் ஆளா உனட்டாயா உனக்கு சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? பேசியா வாயிட்டு தலையை தனியா இருக்கீங்க. நான் எவ்வளவு மரியாதையா பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டோமே, இடிச்சதுக்கு மன்னிப்பு உன்னும் என்னை பேச விட்டுட்டு நீ பேசியிருந்தா அது நியாயம். சரி, எதான் சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு. மன்னிப்பு கேட்க என்னைய வந்துட்டு மூஞ்சிய பாரு முகரை பாரு சொத்த செஞ்சியா பிய செஞ்சியான்னு யாரை பார்த்து கேட்கிறேன்? பார்த்துதான் கேட்கிறேன். முத நீ ஆனதே தப்பு. என்ன ஆனது தப்பு? நான் சர்க்கார் பண்ண ரோட்ல ஆடவே பாடு உண்டவரோட ஓடி அழகிட்டே இருக்கேன். அப்புறம் சொல்ல என் சிங்க குண்டி அப்படியே சொன்னேன். சர்க்கார் ரோட்ல நான் ஆடவே மாடவே முன்னமா கூட ஓடுவேன்னு சொல்றேன்ல. ஆமா, அப்புறம் தூக்கி போட்டு ஏதாவது செஞ்சுட்டா அப்புறம் அப்ப நீங்க ஒப்பாரில வைக்க கூடாது. அப்புறம் தூக்கி போட்டு அமுக்குனா யாரும் ஒப்பாரில வைக்க மாட்டாங்க. என்ன வருஷத்துக்கு ஆடுறா முத நம்ம என்ன பண்றோம் யோசிச்சு பண்ணணும். இருங்க ஒரு நிமிஷம். நடு ரோட்ல வியாபாரம் பண்ணு. உன் குழப்ப நாங்க எடுக்கல. எத்தனை பேர் பிளாட்பாரத்துல வியாபாரம் பண்றாங்க பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். யாருக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்றாங்களா? இல்ல. அவங்க பாட்டுக்கு தனியா கூடையில ஒரு காய்கறி வச்சுக்கிட்டு ஒரு பழங்கள் வச்சுக்கிட்டு ஓரஞ்சாரமா உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம. அப்படி வியாபாரம் பார்த்தா பிரச்சனை கிடையாது. நீ பாருங்க நடுவில் உட்காந்து நீ பாட்டுக்கு அவுத்து போட்டுக்கிட்டு ஓடுவேன் முண்டமா தெரியலன்னா அப்புறம் ஏதாவது செஞ்சாங்கன்னா வருத்தப்படக்கூடாது. இல்ல தெரியாம நீ வந்து இடிக்கலாமா? தப்பா தவறவ நீங்க சொல்லுங்க. தெரியாம நீ கூட இடிக்கலாமா? அரைக்காம நான் அம்மா இடத்துல இடிப்பியா? லூசு பேர லூசு பேர எப்ப போடுவாங்க? லூசு பேர எப்ப வச்சுங்க? நான் சொன்னதே சொல்லிக்கிறேன். நான் தான் சொல்லல, தப்புன்னு தான் சொல்லல. என்ன தப்புங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க ஒரு ஆடி ரோட்ல ஆளு தப்பா? சரி, என்ன சரி உன் வழிங்க நான் வரேன். உன்னை அடிச்சது யாரு? நீ அடிச்சது யாரு? நீங்க தான் அடிச்சீங்க. நான் தான் அடிச்சேன். ஆமா. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய நான் இடிச்சிருக்க கூடாது. தப்பு தானே? தப்பு தானே? சரி, உன்னை இடிச்சது நான் தான். சரி, நான் ஒத்துக்கிட்டேன். என்னைய இடிச்சது யாரு? என்னங்க ஒரு கேள்வி? இது யாரு இந்த பிள்ளை? நான் ஒத்துக்கிட்டேன். தப்ப இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. உன்னை இடிச்சது நீங்க தான் அடிச்சீங்க. ஒத்துக்கிட்டேன். நான் சத்தியமா நான் தான் அடிச்சேன். அதுல எந்த வித மாற்ற முடியாது. சரி, என்னைய இடிச்சது யாரு? உன்னை இடிச்சது யாருன்னு என்ன? உங்களை யாருமே இடிக்கலங்க, நீங்க தான் என்னை வந்து இடிச்சீங்க. சத்தமா நான் சொல்றேன். உன்னை இடிச்சது நான் தான். சரி, நான் ஒத்துக்கிட்டேன்ல. என்னைய இடிச்சது யாரு? உங்களை யாரு இடிக்க? நீங்க தான் இடிச்சுட்டீங்க. அப்ப குறுக்கு முண்டா அதான் நானும் சொல்லிட்டேன். முண்டை தண்டனை பேசினா வாய் எடுத்துக்கிட்டு விட்டுறேன். என்ன மிரட்டு? என்ன என்னை பத்தி உனக்கு என்ன தெரியாது? உனக்கு தெரியாதுங்க. போனா போதும் பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். நானே பொம்பளை போது ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். நான் மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பேன், மரியாதை ரொம்ப கொடுப்பேன். ஆண்களுக்கு அடைக்கல கொடுக்கணுமே இந்த தர்ணி மட்டும்தான். சரியா? அதுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசினாலும் மரியாதையோட பேசணும் அவசியம் கிடையாதுங்க. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த தர்ணி மட்டும் மரியாதை கொடுக்குற மூச்சை பாரு, முகர கட்டையா பாரு. நான் ஒத்துக்கிட்டேன். உன்னை இடிச்சேன்னு ஒத்துக்கிட்டேன்ல. இல்ல தெரியாம நீங்க ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன இடிச்சது யாரு? உன்னை இடிச்சது நீதான். நம்ம தேடிக்காரமா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. நம்ம ஊருக்காரவங்க நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அந்த பிள்ளை இடிச்சது நான் தான் ஒத்துக்கிட்டேன். என்ன இடிச்சது யாரு? அந்த பிள்ளை இடிச்சிச்சு. ஓ மூச்சில முள்ள விட்டு அடிக்க ஒரு ஆம்பளை ரோட்ல வரான்னு தெரியுதுல. என்ன மைக்கு வந்து இடிக்கிறீங்க? பொம்பளையா? பொம்பளையா ரவுடி கிழமையா? பாரு, ஓ மூச்சில பிச்சாரை அடிக்க ஒரு ஆம்பளை செவத்தத்தோட ரோட்ல நடந்துடக்கூடாது. அங்கிருந்து மீறிக்கிட்டு வந்துருங்க இடிக்கிறதுக்கு. மூச்சு
என் மாப்பிள்ளை என்ன பொம்பளை குறிக்கணும் பாத்தியா? இல்ல பொம்பளை கண்ட ஒண்ணு அப்படி சொல்லாதீங்க. இல்ல பொம்பளை குறிக்கணும் பாத்தியா? நீ வளரியா? சொல்ல முடியுது. அப்பெல்லாம் முன்னாடி போய் பொம்பளை பிடிக்கிறீங்க. நான் போய் கிளாஸ் நடத்துல போய் சொல்லுறேன். மேடம் மேடம் என்ன வந்து இப்படி சொல்றாரு மேடம் சொல்லி. ஏ பாருமா. சொல்லுங்க. யாரு டச் பண்றீ இந்த பங்கரு ஏன் பாருமா அந்த டச் பண்ற வேலையில வச்சுக்க கூடாது. நான் எவ்வளவு டீசெண்டா தெரியாம தான் இருக்கேன் அவனைய. இருங்க மாமா, நீங்க ஒரு வாத்தியார் ஸ்தானத்துல இருக்கீங்க, பெரிய ஊழ உட்காந்துருக்கீங்க. இந்த பிள்ளை இடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். அதை மீறி இந்த பிள்ளை என்னை டச் பண்ணிடுச்சு. ஏன் பெண்களுக்கு தான் கற்பு இருக்கு, ஆண்களுக்கு கற்பு கிடையாது. நானா வந்து உங்களை டச் பண்ணேன். எது பண்ணேன்? இல்லையா நானா டச் பண்ணனா? டச் பண்றேன். யாரு? என்ன டச் பண்ற? எவ்வளவு டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்க. ஏமாப்ல இடிச்சது இடிச்சுச்சு. இங்கிட்டு வளருதா இந்த பிள்ளை எவ்வளவு லட்சணமா லட்சுமி கடாட்சியமா இருக்கு. பொண்ணையத்தான் தேடிக்கிருந்தேன். எந்த புள்ள வேலை வச்சிருக்காக்கு அதனால இடிச்சா அந்த யாபத்துனால வாத்தியார் சொன்னதுக்கு வேலை கடவுற என் சுண்டு விரல் உன் மேல படிச்சா உன்ட்ட அதிகமா பேசுறேன். இல்ல எதுக்கு தொட்டேன்னு வந்து கட்டி புடிச்சீங்க, அதனால தொட்டேங்க. என்ன வியாபாரம் பண்ணுங்க? இழந்த பழம். உண்மையை சொல்றேன், எனக்கு உண்மையை சொல்றவங்களை ரொம்ப பிடிக்கும். சில பேர் இப்படிதான் நம்மள நிறைய பேர் ஏமாத்தாங்க. விற்கிறது நொங்கு, ஆனா விடுக்கிறதுனா பலாப்பழம் வைக்கிறேங்கிறது. இப்படிதான் நிறைய பேர் ஏமாந்து போய் சாமான் வாங்கி கடைசியில காசு போய் எல்லாமே போய் உட்காந்துடுறோம். ஆனா உண்மையை சொல்ல பாரு, எனக்கு அது ரொம்ப பிடிக்குது. இழந்த பழம் தானே, போய் சொல்லக்கூடாது. நான் நம்ப மாட்டேன், எதையும் நான் பார்க்காம நம்ப மாட்டேன். மறக்கணும் ஒரு வேலை அம்மா ஒரு வேலையை அடிச்சு போட தெரியுமா? தனித்தனியா கொடுப்போம். ஆமா, ஒன்னா கொடுத்துறேன், நான் கொடுத்துறேன், அந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க ஒரு குத்து நாங்க ஒரு குத்தா? நீங்க குத்துறதெல்லாம் போதும் போதுமா? போதும். இனிமே நாங்க குத்துறோம். இல்ல நான் ஓய்வு ஆயிட்டேன். போதும். என்னைக்கு வாத்தியார் பட்டம் கொடுத்துட்டு இருக்கோம், இனிமே மாணவர்கள் என்ன செய்யணுமோ அதைத்தான் பாருங்க. போதும் 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 போதும். சின்ன சின்ன முருகையா
கனகத்த மீன் வாங்கி உள்ள மீன் வாங்கி மீன் வாங்கி காலத்தோட சுமச்சாங்க சின்னம்மா சமைச்சு வச்சு ஒதுக்கிது ஒதுக்கிது அடி கனங்கத்த மீன் வாங்கி உள்ள மீன் வாங்கி இவ காலத்தோட சமைச்சு வச்சு உள்ள சமைச்சு வச்சு ஆட்டுக்கு கொலவட்ட காட்டுக்கு நான் போனேன் குரங்கு கரும்பு வந்தது காட்டுக்கு நான் போனேன் குரங்கு கரும்பு வந்தது உடனே சவ குரங்கு கரும்பு வந்தது அழகுது இதே மாதிரி நானும் காலத்தை கொண்டா நான் இருக்கிற இவரு ஏப்பா சேது இந்த பிள்ளை பிடிச்சிருக்கா பொண்ணு பிடிச்சிருக்கா பாரு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் டீ குடிக்க கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் எப்படி? போ சரி பண்ணிக்கிறேன் வருத ஒட்டி வருத முந்தி முந்தி விநாயகரே முந்து முக்கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகரே முந்து முக்கோடி தேவர்களே முந்து வந்தமை பாதமையா சுவதி ஒன்னத தோமையா சுவதி ஒன்னத தோமையா பரவாயில்ல பிள்ளைக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்கா இம்புட்டு நாளா நம்ம காலத்துக்கு ஆடுறது சுத்தி ஆடுறது நிறைய ஆடி இருப்பான் செய்தி கொடுத்துவீங்க நாங்க இன்னைக்கு லேசா மாத்தி சூப்பரியா இப்ப வேற ரம்மிமா தப்பு
வந்துட்டு வரீங்க இன்னைக்கு தப்பாட்ட ஆடுவோம் தப்பு தப்பு அந்த வேலையும் செய்யறப்படியா நம்மளுக்கு தெரியாம இந்த வேலை பண்ணிட்டியா பண்டிகையில நின்று வரும் வண்டியில நின்று வரும் என்ன நினைப்புல அடிக்கிற உன்னை தனியா போய் அப்படி அடி ஆனா, இதெல்லாம் சொல்லித்தரேன்டா. அதைத்தான் எப்படின்னு நான் சொல்லித்தரேன் வரமா எங்களுக்கு
போராட்டத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டிய 4 பேர் கைதட்டிங்க. அன்பு உள்ளவர்களுக்கு கைதட்ட முடியாமல் உட்காந்துருக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சான நன்றிகள். பொறுமையை டீல முடிங்க. காலையில் போகும்போது கைதட்டி போங்க. நல்லா கை தட்டுங்க. நீ பொம்பளை வேஷம்லாம் போட்டு வருவேன் அப்படி இருப்பேன். பொதுவாக நம்ம இசை கலைஞர்களுக்கு தான் ஜோரா நீங்கள் கைதட்டு கொடுக்கணும். ஜோரா அவங்களுக்கு கைதட்டு கொடுங்க. இந்த அளவுக்கு நாங்கள் ஆடணும்னா அதுக்கு காரணமே இசைக்கலைஞர்கள் தான். அதனால் இசைக்கலைஞர்களுக்கு ஜோரா ஒரு கைதட்டு கொடுப்பேன். அப்போ பாப்பாவை லவ் எத்தனை மாதம் நான் உங்களை லவ் பண்ணலாம் நினைக்கிறேன்.